Hello all, welcome to Study Buddy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாடர்ன் இந்தியா NCERT பற்றி சொல்ல போகிறேன். ஸோ எக்ஸாம் கிட்ட வந்துட்டனால நிறைய பேர் பேனிக்கிங் சிச்சுவேஷனில் இருக்கீங்க. பட் கூல் டவுன். எந்தெந்த NCERTலாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் திறந்த உடனே வாட் NCERTs டு ரீட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாமே கீ NCERTs. அதெல்லாம் முடிச்சக்கப்புறம் ஃபஸ்ட் ரீட், செகண்ட் ரீட், தேர்ட் ரீட் முடிச்சக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன செட் ஆஃப் NCERTs படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங், இப்போது மாடர்ன் இந்தியாவுக்கு எந்த NCERTலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் NCERT. ஆர் பாஸ்ட் 3 பார்ட் 1 பார்ட் 2 2 புக் இருக்குது. ஸோ இப்போது ஆர் பாஸ்ட் 1 பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் NCERT, அது ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்கு. ஆர் பாஸ்ட் 2 பார்த்துக்கிட்டிங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் புக், அது மெடிவல் இந்தியா. 8th ஸ்டாண்டர்ட் வந்தீங்கன்னா 2 புக் இருக்கும், பார்ட் 1 பார்ட் 2. ஸோ இதுதான் பார்ட் 1 சோஷியல் சயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் டோட்டலாக 6 லெசன் இருக்குது. ஹவு, வென் அண்ட் வேர், ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி எல்லாம் முக்கியமான லெசன். ட்ரேட் டு டெரிட்டரி எல்லாம் உங்களுக்கு இது போட்டிருக்கேன் பாருங்கள், நான் டெமோ வீடியோ போட்டிருக்கேன். ரூலிங் த கண்ட்ரி சைட் அண்ட் நெக்ஸ்ட் ட்ரைபல்ஸ், தி கூஸ் அண்ட் விஷன் ஆஃப் த ஓல்ட் ஏஜ், வென் பீப்புள் ரெபிள், 1857 ரிவோல்ட் பற்றி இருக்கும். இதுவும் நான் டெமோ வீடியோ போட்டிருக்கேன். கொலோனியலிசம் அண்ட் த சிட்டி. ஸோ இது கண்ட்ரி சைட்னா வில்லேஜ் பக்கம் பிரிட்டிஷ் எப்படி ரூல் பண்ணாங்க, சிட்டியில் எப்படி ரூல் பண்ணாங்கன்னு. ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 6 லெசன் இருக்குது. இதை ஃபுல்லாமே நான் கோர்ஸில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புக்குக்கு மட்டுமே 300 rupees காஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆர் பாஸ்ட் 3 பார்ட் 2 புக்குக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் டோட்டலாக 6 சாப்டர்ஸ் இருக்கும். வீவர்ஸ், அயன் ஸ்மெல்டர்ஸ், ஃபேக்ட்ரி ஓனர்ஸ், சிவிலைசிங் த நேட்டிவ், எஜுகேட்டிங் த நேஷன். ஸோ இது டெமோ வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். விமன் காஸ்ட் அண்ட் ரிஃபார்மும் டெமோ வீடியோ போட்டிருக்கேன். த சேஞ்சிங் வேர்ல்ட் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ், த மேக்கிங் ஆஃப் நேஷனல் மூமெண்ட் 1870 to 1947, இதை டெமோ வீடியோ போட்டிருக்கேன். இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், சரிங்களா. ஸோ இது எல்லாமே டோட்டலாக 6 லெசனுக்கு 300 rupees காஸ்ட் ஆகுது. ஸோ 2 புக்குமே சேர்த்து 600 rupees காஸ்ட் ஆகுது. பட் இந்த வீக் மட்டும் ஆஃபர் போயிட்டுருக்கு. 2 புக்கும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 500 rupees தான். 2 புக்கும் சேர்த்து 100 rupees ஆஃபர். ஸோ உங்களுக்கு நம்மளோட ஆர் பாஸ்ட் 3 பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 புக் அவைல் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புக். நிறைய விஷயங்கள் புதுசாக நீங்கள் கற்றுப்பீங்க. இதில் இருக்கிறது ஸ்பெக்ட்ரம்லையோ இல்லை சோனாலி பன்சாலையோ எந்த மெட்டீரியல்ஸ்லையுமே உங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா NCERTயில் இருக்கிறது NCERTயில் மட்டும்தான் இருக்கும். அந்த கான்செப்ட் கிளாரிட்டி அங்கே மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த NCERT படிக்கல, இல்லை ஆல்ரெடி படிச்சிருக்கேன் பட் நிறைய விஷயங்களை இப்படி தான் படிக்கணும்னு தெரியாமல் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அவைல் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா. அண்ட் இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்குது. ஸோ இன்னிலேருந்து நெக்ஸ்ட் 7 டேஸ்க்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங், இது இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுமே NCERTலேருந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் கோர்சஸ் கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பாலிட்டி, ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட். ஸோ என்னென்ன புக்ஸ் எடுக்கிறோம், அதோட காஸ்ட் என்ன அப்படின்னு தெரியும்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஒரு PDF சென்ட் பண்ணியிருப்பேன். ஃபைல்ஸில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். டாப்பில் இருக்கிற ஃபைல் தான் அது. அந்த ஃபைல் தான் கடைசியாக சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவும் TNPSC ரிலேட்டட் கோர்ஸஸும் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பேன். ஸோ TNPSCக்கும் மென்டரிங் போயிட்டுருக்கு ஃபார் Group 1, Group 2, Group 3, Group 4 எல்லாத்துக்குமே போயிட்டுருக்கு. அண்ட் ஸ்டாஃப் மெம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹீ இஸ் கிளியர்டு 4 times. இந்த டைமும் மெயின்ஸ் போகிறாங்க Group 1. ஸோ அவரோட எக்ஸ்பர்டீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவரோட உங்களை கனெக்ட் பண்ணி விட்ருவோம். ஸோ மெயின்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், அண்ட் TNPSCக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் மென்டரிங் கொடுப்பாரு, டெஸ்ட் சீரீஸும் கொடுக்குறாரு. ஸோ எல்லாமே ரொம்ப கம்மி காஸ்ட்டில் தான் ப்ரொவைட் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட பேசி ஒரு இன்சைட்ஸ் தெரிஞ்சக்கப்புறம் நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் யா கைஸ், தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் வேணும், இல்லை ஏதாவது ஒரு கோர்சஸ் லான்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் லான்ச் பண்ணலான்னு இருக்கும். இருக்கிற கோர்சஸ் எல்லாமே ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வேணும்னா இப்போ பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.